பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லாருக்குமே நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனா நினைத்த காரியம் நிறைவேறவில்லை. என்னென்ன காரியம் நினைச்சோம்? நான் சொல்றது நல்ல காரியங்கள். வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், 42 வயசாச்சு, ஆனா வீடு வாங்க முடியல. நான் எப்ப வீடு வாங்குவேன்? இன்னொருத்தர் சாதாரண ஒரு கார், இந்த காரை கொஞ்சம் பெரிய லெவல்ல ஹையர் எண்ட் காரா மாத்தணும். நானும் நினைக்கிறேன், பணம் சேர்க்கிறேன், வேற ஒரு விஷயத்துக்கு செலவாகிறது. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், பணமே சேர்க்க முடியல. 3 மாதங்கள் இருக்கிறது, பயங்கரமான பண ஷார்டேஜ். என்ன பண்றதுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நான் ஓடுறேன். அதுக்கு அடுத்தது மகனுடைய கல்வி. +2 பாஸ் பண்ணிட்டான், நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு, கொண்டு போய் சேர்க்கணும். எங்க கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குதுன்னு தெரியாது, சேர்க்கறதுக்கு பணம் இல்லை. யாரை போய் பார்க்கிறேன், எப்படி பார்க்கிறேன்? நினைத்த காரியங்கள், ஒவ்வொரு காரியமுமே நினைத்து 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 தோல்வி அடைந்து கொண்டிருப்போம். பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டேன், பரிகாரங்கள் அனைத்தும் பண்ணியாச்சு, ஆனால் தோற்று கொண்டுதான் இருக்கிறேனே தவிர எந்த ஒரு விஷயத்திலையும் நான் ஜெயித்து கொண்டே இல்லை. தோற்று போய் விட்டேன். அப்படி நான் திரும்பி பார்க்கும் பொழுது தோல்விகள் தான் எனக்கு இருக்கு. ஏன்? அவ்வளவு காரியங்களை நினைத்து நினைத்து நினைத்து, போடா இனிமே நான் என்ன வாழ்ந்து வேஸ்ட், இனிமே காரியங்களை நினைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம், மிகப்பெரிய ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எந்த காரியம் வேணாலும், நல்ல காரியங்கள் தான். நான் கெட்ட காரியங்களை பத்தி பேசவே இல்லை. நெகட்டிவே வேணாம், பாசிட்டிவ். பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோம், பணம் இல்லை, நினைச்சு செய்யுங்க, இந்த பூஜையை வந்துடும். மகனுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், வந்துடும். ஸோ வீடு வாங்கணும், கார் வாங்கணும், என்னென்ன காரியங்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு பெருமாளை நீங்க சேவித்தால் போதுமானது. அது யார் தெரியுமா? தசாவதாரத்திலே இருக்கக்கூடிய மத்ஸ்ய அவதாரம். மீன் சொல்லுவாங்க, மத்ஸ்ய அவதாரம். இந்த அவதாரத்தை நீங்கள் எப்படி சேவிக்க வேண்டும், என்ன நைவேத்தியம் பண்ண வேண்டும், எந்த நாட்களிலே சேவிக்க வேண்டும், அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க கண்டிப்பா செய்யணும். என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு செய்யுங்க, எல்லாமே நடக்கும். சரி, மத்ஸ்யாவதாரத்தை எப்படி சேவிக்கணும்? மத்ஸ்யாவதாரம் கோவில்கள் தெரிந்தால் போங்கள். நம்ம சென்னையில ECR ரோட்ல மத்ஸ்யாவதார பெருமாள் இருக்கிறார். கடல் கிட்ட இருக்கார், ஓப்பன் பிளேஸ். அங்க போனா ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க, எக்ஸலண்டா இருக்கும். சண்டே மத்ஸ்யாவதார பெருமாளை சேவிச்சு கடல் ஆரத்தின் ஒரு ஆரத்தி எடுக்கிறாங்க. அந்த ஆரத்தியை கண்குளிர பார்த்து நீங்கள் இதை ரெகுலரா 8 வாரம் இதை ரெகுலரா பார்க்கணும். சென்னையில் இருக்கிறவங்க பார்க்கலாம், சார் நான் மயிலாடுதுறையில் இருக்கேன், நான் மதுரையில் இருக்கேன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், என்ன பண்ணலாம்? இவர்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். உங்க ஊர்ல ஏரி குளங்கள் இருக்கா? ஏரி குளம் இருக்கா? நேர போங்க, பொறி வாங்கிக்கோங்க கையில. பொறி அழகா ஒரு பித்தளை தட்டுல கொட்டி வச்சுண்டு, உங்கள் வீட்டு கிட்ட இருக்கிற ஏரி, உங்கள் ஊரிலே இருக்கிற ஏரி குளங்கள், திருநெல்வேலி எடுத்தா தாமிரபரணி போலாம், திருச்சி எடுத்தா காவேரி போலாம், கொள்ளிடம் போலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஏரிகள் இருக்கும், ஏரியில மீன் இருக்கும், ஏரியில மீன் இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? பொரிய 2 கைகளாலும் எடுத்து அப்படியே தூவி விட மீன்கள் எல்லாம் சாப்பிடும் இல்லையா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணு தெரியுமா? நீங்கள் இது எப்ப செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சாயங்காலம் நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து என்னென்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும், என்னென்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும்? நீங்க ஒரு கூடையில
வெத்தலை தட்டு, வெத்தலை தட்டு, ஆரத்தி எடுக்கக்கூடியதற்காக சுண்ணாம்பு, மஞ்சள், குங்குமம், இது தட்டு வச்சுக்கோங்க. ஆரத்தி எடுப்பதற்காக, அதாவது நீர்ல ஒரு ஆரத்தி எடுக்கணும், சூடத்துல கற்பூரத்துல ஒரு ஆரத்தி எடுக்கணும். ரைட்டுங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, முதல்ல போய் அந்த ஆத்தங்கரைக்கு போய் நீங்க மனசார வேண்டிக்கணும். என்னுடைய காரியங்கள், நான் என்ன காரியங்களை நினைத்திருக்கிறேனோ அந்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் வெற்றி பெற்று நன்றாக வாழ வேண்டுமாய் எல்லாம் வல்ல மத்ஸ்ய அவதார பெருமாளை நான் வேண்டிக் கொள்கிறேன். மந்திரம் வேண்டாம், ஸ்லோகம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அழகு மிகுந்த தமிழிலே, அழகு மிகுந்த தமிழிலே நீங்கள் உங்களது பிரார்த்தனைகளை மனதார நினைத்து 2 கைகளாலும் அந்த பொறி அள்ளி, அதாவது நீங்க குடும்பத்தோட போய் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதை அப்படியே அந்த ஆத்தங்கரையில் அப்படியே தூவி விட்டுட்டு ஆரத்தி எடுக்கணும். முதல்ல என்ன ஆரத்தி? நீர் ஆரத்தி. தட்டுல தண்ணி ஊத்தி சுண்ணாம்பு இதெல்லாம் மஞ்சள்லாம் கரைச்சிங்கன்னா ஆரத்தி ஆயிடும். ஒரு ஆரத்தி எடுத்துட்டு அந்த ஆரத்தி அங்க இருக்கிற மணல்ல கொட்டிட்டு, இப்ப கற்பூரம், நல்ல பெரிய கட்டி கற்பூரத்தை எடுத்து மணி அடித்து கொண்டே அந்த நீர்நிலைகளுக்கு காட்டி வர நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறும். ஏன்னா நம்ம இதெல்லாம் செய்யாம விட்டுட்டோம். மத்ஸ்யாவதாரத்தெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. அப்ப இந்த தசாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரமான மத்ஸ்யாவதாரத்தை நாம் இந்த மாதிரியாக சேவித்தால் நினைத்த காரியம் நடக்கும். சரி, எங்க வீட்டுல நீரும் இல்லை, நிலையும் இல்லை, நான் எங்கேயோ போகணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் சாமி? ஒண்ணும் பண்ணாதீங்க. மத்ஸ்யாவதார பெருமாளுடைய போட்டோ கிடைக்கும். சின்னதா போட்டோ, பெரிய போட்டோலாம் எடுக்க வேண்டாம், ஒரு சின்னதா ஒரு போட்டோ, அதை எடுத்துட்டு வந்து ஃப்ரேம் போட்டு வீட்டுக்குள்ள வச்சு, இதே மாதிரியாக எப்படி நீர்நிலையிலே பொறி போடணும்னு சொன்னேனோ அதே மாதிரியான பொரியை வாங்கி வீட்டில் வச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பொரியை நேர வாசல்ல வந்து அப்படி தூவினீங்கன்னா மாடோ எறும்போ சாப்பிட்டு போகும் இல்லையா? அதை ஆரத்தி எடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது ஆரத்தி எடுத்து அந்த ஆரத்திய வாசல்ல கொட்டணும். அதுக்கு அப்ப இது எப்ப பண்ணணும்னா சண்டே 6 to 7. எத்தனை வாரம் பண்ணணும்? 8 வாரம் பண்ணணும். 8 வாரம் பண்ணணும். 8 வாரம் இதை பண்ணி ஆரத்தி எடுத்துட்டு நேர உள்ள வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு அந்த கற்பூரத்தை வீடெல்லாம் காமிக்கணும். மனசார இந்த நான் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியமானது காரியத்தடை இல்லாமல் நிறைவேற வேணுமாய் எல்லாம் வல்ல மத்ஸ்யாவதார பெருமாளை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று மனதார வேண்டிக்கணும். இதுக்கு யார் வேணாலும் செய்யலாம். மந்திரம் வேண்டாம், ஸ்லோகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அழகான தூய தமிழ், நமக்கு பிடித்த என்ன தமிழ்? அழகான தூய தமிழ்ல மனசை ஒருநிலைப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி மத்ஸ்யாவதாரத்தோடு ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்தது நம்பிக்கைங்கிறத நீங்க வைக்கணும். நம்பிக்கையே இல்லை எனக்குன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது யாரெல்லாம் செய்யணும்? யாருக்கெல்லாம் கோவிந்த பட்டர் இந்த பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட்ல சொல்லியிருக்காரு, எனக்கு காலேஜுக்கு போனோம், என் பொண்ணுடைய கல்யாணத்தை விமர்சையா எந்த விதமான பிரச்சனை இல்லாம நான் நடத்தணும், இந்த மாதிரியாக நல்லெண்ணங்கள்லாம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் தயவு செய்து செய்யுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும், காரியம் நிறைவேறும். செய்யறீங்களா? செய்யுங்க. அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு, நீங்கள் நினைத்தபடியான வாழ்க்கை, காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? சந்தோஷம் ஒன்றுதான் முக்கியம், பாக்கி எல்லாம் மாயை. செய்றீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு அவதாரத்துல என்னென்ன பண்ணா என்னென்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.